அன்பார்ந்த தோழர்களே, எது சரியான அரசு என்பதை இன்னைக்கு எல்லம்மா அவர்கள் சரியான தாய் தன் பிள்ளைகளை எப்படி வளர்க்க வேண்டும், அறிவுள்ளவர்களாக, அன்புள்ளவர்களாக, அறம் செய்பவர்களாக இன்றைக்கு மாற்றி அமைத்தது அம்மா எல்லம்மாவின் உழைப்பு. அது மாதிரிதான் நாம ஒரு அரசாங்கத்தை எதிர்பார்க்கிறோம். காசு இல்லாம வேலை, காசு இல்லாம கல்வி, காசு இல்லாம மருத்துவம், இதை யாரு தராங்களோ அவங்க தான் சிறப்பான அரசு, சிறந்த முதல்வர் நாம சொல்லுவோம். இதான் நாம எதிர்பார்க்கிறோம். இதை தான் இன்னைக்கு அம்பேத்கரிஸ்டுகளும் மார்க்சிஸ்டுகளும் பெரியாரிஸ்டுகளும் இங்க வந்திருக்கிற அனைவரும் பார்க்கிற ஒரு யதார்த்தமான உண்மை. இதை நோக்கி தான் நம்ம அவருடைய பயணம் இருக்கணும். அதை விதைப்பதற்கு தான் இந்த மேடையை நம் முன்னோர்கள் அறிவு சார்ந்து நமக்கு பெற்று தந்த ஒரு மேடையாகத்தான் இந்த மேடையை நான் பார்க்கிறேன். அம்மா எல்லம்மா அவர்களை குறித்து நான் ஒரு சிறிய பாடலை எழுதி இது ஒரு நினைவு பரிசாக தோழர் அண்ணன் ஜெயவேல் அவர்களையும் தோழர் வெற்றி செல்வன் அவர்களையும் இந்த படத்தை பெற்றுக்கொள்ளுமாறு அன்போடு கேட்கிறேன். தோழர் இந்த பாடல் அம்மா எல்லம்மாள் அவர்களுக்காக அவர் இழந்த அன்றைக்கு நான் எழுதி பண்ண வைத்தது. நிலவை காட்டி எனக்கு சோறுட்டி என்ன நெஞ்சோடு அணைச்சவ எங்கம்மா எல்லம்மா, என்ன பெற்று எடுத்த தாயம்மா, எங்க வீட்டு சாமியம்மா எல்லம்மா ஏன் பூமியம்மா, எங்க வீட்டு சாமியம்மா எல்லம்மா ஏன் பூமியம்மா. நிலவை காட்டி எனக்கு சோறுட்டி என்ன நெஞ்சோடு அணைச்சவ எங்கம்மா எல்லம்மா, என்ன பெற்று எடுத்த தாயம்மா. நிலவை காட்டி எனக்கு சோறுட்டி என்ன நெஞ்சோடு அணைச்சவ எங்கம்மா எல்லம்மா, என்ன பெற்று எடுத்த தாயம்மா, எங்க வீட்டு சாமியம்மா எல்லம்மாய பூமியம்மா, எல்லம்மாய பூமியம்மா. நிலவை காட்டி எனக்கு சோறுட்டி என்ன நெஞ்சோடு அணைச்சவ.
தேர்ந்தவர் படிப்பணி உணரவில்லை பாசத்துக்கும் பஞ்சமில்லை படிப்பணி உணரவில்லை பாசத்துக்கும் சொந்தமில்லை எங்கம்மா பட்ட சொல்லி வார கேளு பாட்டெடுத்து பாடி வர கேளுகளே எங்கம்மா பட்ட பாட்டை சொல்லி வர கேளு பாட்டுக்கு பாடி வர நிலவை காட்டி எனக்கு சொல்லி என்ன நெஞ்சோடு அழைச்சவர் எங்கம்மா இல்லம்மா சேர்த்து வச்சு அக்கங்க படிக்க வச்சு அண்ணன் தம்பி அக்கா உறவ அழகா கட்டிக்காங்க 5 10 சேர்த்து வச்சு அக்கங்க படிக்க வச்சு அண்ணன் தம்பி அக்கா உறவ அழகா கட்டிக்காங்க சொந்த பந்த உறவனி சொத்துக்களை பாவிச்ச சொந்த பந்த உறவனி சொத்துக்களை பாவிச்ச சுகமா என்ன வளர்த்த சுகமா என்ன வளர்த்த நிலவை காட்டி எனக்கு சொல்லி என்ன நெஞ்சோடு அழைச்சவர் எங்கம்மா இல்லம்மா நிஜமா சொல்லுறே நீ எங்கள் வாழ்க்கை நெடுநாய் வாழ்க்கை தந்தது இயற்கை நிஜமா சொல்லுறே நீ எங்கள் வாழ்க்கை தந்தைக்கு நல்ல மனைவியா தந்தைக்கு நல்ல மனைவியா நீ தமிழ் தலைவியா ஜகத்தாயிலம்மா தமிழும் தலைவியாய் ஜகத்தாயிலம்மானே நிலவை காட்டி அரசு சொல்லி என்ன நெஞ்சோடு அழைச்சவர் எங்கம்மா இல்லம்மா வாய்ப்பிடித்து வருகின்றாய்
பக்கத்தூல கல்வி தாண்டி படுக்கும் போது சொன்னீங்க பள்ளிக்கூட முகவரிய சொல்லியல்லுதாப்பா பக்கத்தூல கல்வி தாண்டி படுக்கும் போது சொல்லுங்க நீ பால்காற்ற வாசனையே நீ பால்காற்ற வாசனையே பகலிலா காளிகளுமே பகலிலா காளிகளுமே இளவை காட்டி அரசு சூடி என்னோடு அழைச்சவர் எங்கம்மா எல்லம்மா எங்க விட்டு தாயம்மா எங்க விட்டு சாமியம்மா எல்லமாய பூமியம்மா எல்லமாய பூமியம்மா எல்லமாய பூமியம்மா படத்தினை திறக்குமாறு தோழர்களை அழைக்கின்றேன். அவங்க பையன் கனசாகர் பையன் திமுக நகர் வந்திருக்கு நெஞ்சிலேந்துவோம் 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 அம்மா எல்லம்மாவின் நினைவுகளை நெஞ்சிலேந்துவோம். அம்மா எல்லம்மா நெஞ்சிலேந்துவோம். மறக்க மாட்டோம் மறக்க மாட்டோம் மறக்க மாட்டோம் மறக்க மாட்டோம். உங்கள் உழைப்பை மறக்க மாட்டோம். உங்கள் உழைப்பை மறக்க மாட்டோம். மறக்க மாட்டோம் மறக்க மாட்டோம். மறக்க மாட்டோம் மறக்க மாட்டோம். குடும்பத்தில் உங்களது பங்களிப்பை மறக்க மாட்டோம். குடும்பத்தில் உங்கள் பங்களிப்பை மறக்க மாட்டோம். நினைவு கூறுகிறோம் நினைவு கூறுகிறோம் நினைவு கூறுகிறோம் நினைவு கூறுகிறோம். எங்கள் தாய் எல்லம்மாவின் எங்கள் தாய் எல்லம்மாவின் உழைப்பை நினைவு கூறுகிறோம். உழைப்பை நினைவு கூறுகிறோம். வணங்குகிறோம் 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 வணங்குகிறோம். எங்கள் தாய் எல்லம்மாவை எங்கள் தாய் எல்லம்மாவை வணங்குகிறோம் வணங்குகிறோம். வணங்குகிறோம் வணங்குகிறோம். நெஞ்சிலேந்துவோம் 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 நெஞ்சிலேந்துவோம். அம்மா எல்லம்மாவின் அம்மா எல்லம்மாவின் நினைவுகளை நெஞ்சிலேந்துவோம். நினைவுகளை நெஞ்சிலேந்துவோம். நிகழ்ச்சி தொடர்கிறது. நூற்றாண்டை தொட்டு இன்று நம்மிடையே வாழ்ந்து மறைந்த தாய் எல்லம்மா அவர்களுக்கு புரட்சிகர இயந்திர மகனின் சார்பாக சிவவணக்கம். ஒரு சின்ன கவிதையோடு கேட்பாங்க. அம்மாவை பாசக்காரியா பார்த்ததை விட கோவக்காரியா பார்த்ததுதான் அதிகம். வம்பு தும்புக்கு போக மாட்டேன், ஆனா வந்த சண்டையை விட மாட்டேன்னு அடிக்கடி சொல்லுவாங்க. நாத்து நடவோ களை எடுக்கவோ அறப்பறக்கவோ எங்க போனாலும் முதல்ல அம்மா தான் இருப்பாங்க. ஏன்னு கேட்டா இதுதானே நமக்கு சோறு போடுதும்பாங்க. ஜானமூட்டு கோவில் தூரிச்சு இன்னும் என்னடா தூக்கொண்டு தண்ணி தெளிச்சு ஏற்றி விட்டுவாங்க அம்மா. இப்படித்தான் எங்களோட பல ராத்தூக்கம்
அரச மர மேடையிலையும் திரௌபதி அம்மா களத்து மேட்டிலையும் விடிஞ்சிருக்கு. அந்த சாணி பூசி மெழுகிய ஒத்த தின்னதான் ஏர் விட்டு வீடு திரும்பும் அப்பாவோட பஞ்சு மெத்தை. மஞ்சி வேண்ட அந்த மூங்கில் கழிகளில் எங்கள் ஊஞ்சலானது அம்மாவின் ரேஷன் புடவை. 5ஆம் வகுப்புக்கு மேல பள்ளிக்கூட சாப்பாடு கூட பிடிச்சதே இல்லை. அம்மா கரைச்சி வச்சுட்டு போற கூடுதான் எங்க வயிறு நிறைக்கும். சாயங்காலம் வீடு திரும்ப அம்மாவின் மொழி எப்போதும் கனமாய் இருக்கும். மாம்பிஞ்சு, கொடுக்காப்புளி, ஈச்சம்பழம் எப்போதும் எங்கள் வாய் ருசிக்கும். அம்மாவின் சுருக்கு பை அடிக்கடி தொலைந்து போகும். அடுத்த தெரு பாய் கடையில சில்லறைகள் தெரித்து விழும். ஆரஞ்சு மிட்டாயில் பயம் கூட கரைந்து போகும். நல்ல நாள் திருநாள் எல்லாமே எங்களுக்கு. பாவி மக உழைப்புக்கு ஓய்வில்லை ஒரு நாள். உட்காந்து கதை பேசி ஒரு நாளும் பார்த்ததில்லை. அவ கதைய பேசணும்னா என்னாலும் போதவில்லை. வீடு தேடி வந்த கால்கள் பசியோடு போனதில்லை. வீம்பு பண்ணி பசியாத்தோம் அவள் வெள்ள குணம் மாறவில்லை. இதோ நடத்துனரின் விசில் சத்தம். தரப்பூண்டி இறங்குங்க. கனவுகள் கலைந்து இறங்குகிறேன் பேருந்து படிக்கட்டுகளில். அதோ தூரத்தில் தெரியும் பண்ணையாரின் கழனியில் களை எடுக்க வந்த கதை. ஒத்தையடி பாதையில அப்பனோட நடந்த கதை. ஒவ்வொன்றும் இதோ நிழலாய் நெஞ்சில். அதோ அந்த தவிட்டுக்குருவி எங்கள் வீடு தேடி பறந்திருக்கும். ஏக்கத்தோடு காத்திருக்கும் என் தாயின் காதில் செய்தி சொல்ல மகன் வருகையில். ஒரு பாடல். முன்னூறு நாள் சுமந்து என்ன மூச்சடக்கி பெற்றெடுத்து பல நூறு தவம் இருந்து என்ன பக்குவமாய் எடுத்து மாறுதையும் தோளுடையும் நானூரங்க யானை கட்டி காட்டுலையும் மேட்டுலையும் நெத்தி வெளுத்த சொட்டி எனக்காக தியாகம் செஞ்ச சாமி, எனக்காக தியாகம் செஞ்ச சாமி, என்னைக்கு நீதாய பூமி, என்னைக்கு நீதாய பூமி. அப்புள்ளோடி சொந்தம் தந்து கொட்டி கட்டி ஆராட்டி, அப்புள்ளோடி சொந்தம் தந்து கொட்டி கட்டி ஆராட்டி, முத முத்தமிட்டு உச்சி கத்த பங்கு போட்டு, முத முத்தமிட்டு உச்சி கத்த பங்கு போட்டு, உச்சி குத்தி என்ன வளர்த்தது யாரு, உச்சி குத்தி என்ன வளர்த்தது யாரு, நீதானு சொல்லி ஓடி சொந்தம் நீராகுமா, அப்புள்ளோடி சொந்தம் தந்து கொட்டி கட்டி ஆராட்டி, முத முத்தமிட்டு உச்சி கத்த பங்கு போட்டு, வளர்த்தது யாரு, நீதானு சொல்லி தெரியலம்மா. ஓடி சொந்தம் நீராகுமா.
நிகராகுமா உன் தியாகத்துக்கு தெய்வம் தான் நிகராகுமா தொப்புங்கோடி சொந்தம் தந்து தொட்டி கட்டி ஆராட்டி தொப்புங்கோடி சொந்தம் தந்து தொட்டி கட்டி ஆராட்டி முதல் முத்தமிட்டு ருச்சி கட்ட பங்கு போட்டு முதல் முத்தமிட்டு ருச்சி கட்ட பங்கு போட்டு குத்தி என்ன வளர்த்தது யாரு குத்தி என்ன வளர்த்தது யாரு நீதான் சொல்லி தெரியணுமா ஓ அம்மா ஓ கோடி சொந்தம் வீடாகுமா அம்மா ஓ கோடி சொந்தம் வீடாகுமா கோடி சொந்தம் வீடாகுமா நன்றி 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 தோழர்கள் அனைவருக்கும் மாலை நேர வணக்கம். தோழர் எல்லம்மாள் அவர்கள் கிட்டத்தட்ட ஒரு 4 தலைமுறையை கடந்திருக்கிறார். நாம வரலாற்றின் அடிப்படையில் அவருடைய வாழ்க்கையை பார்த்தோமேயானால் ஒரு நிலப்பிரபுத்துவ காலகட்டத்திலே வாழ்ந்த ஒரு மனிதர். அதன் ஒடுக்குமுறைகளிலே பெண்கள் மீதான பார்ப்பனியத்தினுடைய ஒடுக்குமுறைகளிலே அவர் அனுபவித்து அதிலிருந்து அடுத்த தலைமுறைக்கு மாறி கிட்டத்தட்ட ஒரு 4 தலைமுறைகளை கடந்திருக்கிறார். அவருடைய வாழ்க்கையே வரலாற்றின் அடிப்படையிலே பார்த்தோமேயானால் தமிழ்நாடு எப்படி இருந்தது, அன்று அவர் பிறந்த போது பெண்ணடிமைத்தனம் எப்படி இருந்தது, பார்ப்பனியத்தினுடைய ஒடுக்குமுறைகள் எந்த அளவுக்கு இருந்தன, நிலப்பிரபுத்துவ காலகட்டத்திலே அந்த நிலப்பிரபுக்களுடைய ஒடுக்குமுறைகள் என்னவாக இருந்தது என்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. அதனுடைய தொடர்ச்சியாக அன்று இருந்த அந்த தமிழகம் உத்தரப்பிரதேசத்தை போன்று, ஜார்க்கண்டை போன்று, பீகாரை போன்று அதே நிலையில்தான் தமிழகமும் இருந்தது. அப்படிப்பட்ட அந்த தமிழகத்தை 1967க்கு பிறகு திராவிட இயக்கங்கள் ஆட்சி பொறுப்பிலே வந்ததன் பிறகு இங்கே அளிக்கப்பட்ட பெண் உரிமைகளும் கல்வியையும் வேலை வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுத்த விளைவு தமிழ்நாடு இன்று இந்தியாவிலேயே முதன்மை மாநிலமாக, உலகிலேயே 13வது இடத்திலே பொருளாதாரத்திலே சிறந்த மாநிலமாக வளர்ந்திருக்கிறது. அந்த வளர்ச்சியிலே தங்களுடைய பேர பிள்ளைகள் பங்கெடுத்தார் என்பதை அவர் கண்ணுற கண்டிருக்கிறார். அவருடைய வாழ்க்கையினுடைய தொடக்கத்திலே எப்படிப்பட்டு இருந்த இந்த தமிழ் சமூகம் இந்த அவருடைய பேத்திமார்களுடைய காலகட்டத்திலே எப்படி ஒரு வளர்ச்சியை கண்டிருக்கிறது என்பதை அவர் அனுபவித்திருக்கிறார். அன்று அவர் பட்ட துன்பங்களை விட இன்று பேத்திமார்கள் சுதந்திரமாக படிக்க முடிந்ததையும் சுதந்திரமாக இந்த தமிழ் சமூகத்திலே வாழ்வதையும் அவர் கண்ணார கண்டிருக்கிறார். அந்த மாற்றங்கள் எப்படி வந்தது? அது இங்கே திராவிட இயக்கங்கள் ஏற்படுத்தி கொடுத்த கல்வி கட்டமைப்பும் பொருளாதார கட்டமைப்பும் தான் இந்த மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்கிறது என்பதை அவர் உணர்ந்திருக்கிறார். அவர் அன்று பட்ட துன்பங்களை நமது பிள்ளைகள் படக்கூடாது என்பதற்காக அவர்களுக்கு கல்வி அறிய வீழ்ச்சியை நோக்கி செல்லாது. இதுதான் இயங்கிய பொருள் முதல்வாதமாக நாம் பார்க்க வேண்டும். அந்த அடிப்படையிலே தமிழ் சமூகம் மீண்டும் ஒரு வரலாற்று சாதனையை படைக்கும். அதற்காக நாம் அடுத்த தலைமுறையை நல்லதொரு பிள்ளைகளாக வளர்ப்போம். அவர்களுக்கு அரசியலை கற்று பழகுவோம். அந்த எல்லம்மாள் அவர்கள் தங்களுடைய பிள்ளைகளையும் பேர பிள்ளைகளையும் படிக்க வைத்து தோழர் வெற்றிச்செல்வன் அவர்களை இந்த சமூகத்துக்கு அளித்தது போன்று நாமும் நமது பிள்ளைகளை அரசியல் அறிவுடையவர்களாக, அரசியல் தெளிவுடையவர்களாக அவர்களை மாற்றி
வளர்க்க வேண்டும் என்ற உறுதிமொழியோடு எல்லம்மாள் அவர்களுடைய நினைவை நெஞ்சிலேந்தி அடுத்த தலைமுறைக்கு கல்வியை பயிற்றுவிப்போம், அரசியலை கற்றுக் கொடுப்போம், அவர்களை தமிழ்நாட்டின் முன்னோடிகளாக மாற்றுவோம் என்று கூறி எனக்கு வாய்ப்பளித்தமைக்கு தமிழ்நாடு மார்க்சிய நீதிய கட்சியின் சார்பாகவும் புரட்சிகர இளைஞர் முன்னணியின் சார்பாகவும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். தோழர்களுக்கு நன்றி. அடுத்தபடியாக ஆதமங்கலம் புதூர் புரட்சிகர இளைஞர் முன்னணியை சேர்ந்த தோழர் பூக்கு முருகன் அவர்களை நினைவேற்ற உரையாற்ற அழைக்கின்றேன். இந்த நினைவேந்தல் கூட்டத்திற்கு வருகை தந்திருக்கும் அனைத்து இயக்கத்தினுடைய தோழர்கள் அனைவருக்கும் முதற்கண் என்னுடைய செவணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்து இசைக்கலைஞர் அவர்களுக்கும் என்னுடைய செவணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அம்மா எல்லம்மா அம்மாவை பற்றி பேச வேண்டும் என்றால் நான் இந்த மேடையில் நிற்பதற்கே அவர்தான் காரணம் என்று சொல்ல வேண்டும். ஏனென்றால் நான் ஆதமங்கலத்தூரில் ஒரு கிராம பகுதியில் வசித்து வந்தேன். எனக்கு சமுதாயத்தில் கொஞ்சம் ஆர்வம் உண்டு. ஏன்னா அங்கங்க இந்த மின்சார பிரச்சனை, தண்ணி பிரச்சனை, பஸ் பிரச்சனை, அப்படி போன்ற பிரச்சனைகளை கொஞ்சம் ஆர்வம் உண்டு. அப்படி தனிப்பட்ட ஆளாக நான் கொஞ்சம் அங்கங்க மோதலுடன் ஒரு சில வேலைகளை செய்திருக்கும் போது தோருடைய தொடர்பு வேறு ஒரு மாக எனக்கு கிடைத்தது. தோர் என்னை தேடிக்கொண்டு வருவார். ஆதமங்கலத்திலிருந்து 2 கிலோமீட்டர் எங்களுடைய கழனி. அங்கே சலிக்காமல் நடந்து வருவார். அந்த 2 கிலோமீட்டர் என்னை பார்ப்பதற்காக நடந்து வருவார். நாங்கள் விவசாயிகளை பார்த்து கொண்டிருப்பேன். அங்கே எனக்காக கொஞ்சம் வெயிட் பண்ணுவார். எப்போ ஓய்வு நேரம் கிடைக்குதோ அப்போ என்னுடன் பேசுவார். நானே என்ன நினைப்பேன், என்ன தோழர் விடாத நடக்கிறாரு அப்படின்ற ஒரு, நம்ம கூட நடக்க மாட்டோம், அவ்வளோ மனசஞ்சலப்படாமல் நடப்பார். அவர் எப்படியாவது ஒரு தோழரை உருவாக்க முடியுமா, நம்ம இயக்கத்தில் சேர்க்க முடியுமா, சமுதாய தொண்டு செய்கிறவரை நம்மளாம் கூட இணைக்க முடியுமான்ற ஒரு அரும்பாடுபட்டு என்னை இந்த மேடையில் பேசுகிற வரைக்கும் நம்மளை உயர்த்தி இருக்கார். அந்த பெருமை அம்மா இளமலை தான் சாரும். ஏன்னா அந்த அம்மா அவருடைய பிள்ளையை இந்த சமுதாயத்திற்கு அர்ப்பணித்துள்ளார்கள். அவரை வளர்த்து அர்ப்பணித்ததன் காரணமாக என்னை அவர் தேர்ந்தெடுத்திருக்கிறார். இது ஒரு சாதாரண விஷயம் அல்ல. இந்த காலகட்டத்தில் ஒரு சமுதாய பணி செய்வது என்பது, ஒரு போராட்டங்கள் நிறைந்த வாழ்க்கையில் செய்கிறது என்பது ரொம்ப கடினமான வேலை. விவசாயத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா விவசாயத்தை விட்டு வெளியே வரவே முடியல. ஏதாவது ஒரு வேலை டெய்லி இருந்துட்டே இருக்கும். மாடு, ஆடு, கைங்க வேலை, இறப்பு, அப்புறம் இயற்கை சீற்றங்கள், மழை, இடி. இப்போ பார்த்தீங்கன்னா 10-15 நாளாவது நாங்கள் அறுவடை செஞ்சிடணும். என்னால் அந்த வைக்கல மாட்டுக்கு கட்ட முடியல, ஏன்னா போய் செஞ்சேங்கிற வைக்கல். அப்படி இந்த இடர்பாடுகளுக்கு மேலே தோழருடைய ஊக்கம் எனக்கு கொடுத்ததுனால தான் அந்த வேலையெல்லாம் ஒரு பொது வேலையெல்லாம் ஈடுபட்டு செய்ய முடியுது. ஆதமங்கலம் புதூரில் பார்த்தீங்கன்னா இப்போ எனக்கு இன்னாருன்னு ஒரு அடையாளத்தை கொடுத்ததே அந்த எல்லம்மாள் அம்மா தான். இது ஒரு சாதாரண விஷயம் இல்லை. நான் அவங்கள பற்றி நான் பெருமை அடைகிறேன். அவங்களால நான் அந்த நிலைமைக்கு உயர்ந்ததுக்கு என்னுடைய திருவணக்கத்தை மறுபடியும் தெரிவிச்சுக்கிறேன். இன்றைய கால சூழ்நிலை கணவன் மனைவி இருவரும் குடும்பத்தில் வேலைக்கு போகிறாங்க. அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா மனைவி வீட்டில் இருப்பாங்க, கணவன் மட்டும் வேலைக்கு போவார். விவசாய வேலையாக இருந்தாலும் வெளியே வேலையாக இருந்தாலும் கணவன் மட்டும்தான் போவாங்க, மனைவி வீட்டில் இருப்பாங்க. குழந்தைகளை பெற்று நல்ல முறையில் வளர்த்து அவங்கள கல்விக்கூடங்களுக்கு அனுப்பிச்சு அவங்களுக்கு தேவையானதெல்லாம் செஞ்சுருப்பாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா திருமணம் பண்ணும்போதே 2 பேரும் வேலையில் இருக்கிற மாதிரி தான் பார்க்குறாங்க. ஒருத்தர் ஒரு வேலையில் இருந்தாக்கா மனைவியும் வேலையில் இருக்கணும்னு ஆசைப்படுறாங்க. அப்படி பார்க்கும்போது அவங்க வாழ்க்கை நல்லா இருக்கும். ஆனால் அடுத்த தலைமுறை குழந்தைகளுடைய எதிர்காலம் பாதிக்கப்படுகிறது. இது யாரும் சிந்தனை பண்ணது கிடையாது. ஒரு டாக்டர்னா டாக்டர் தான் கல்யாணம் பண்ணிக்கிறாரு, ஒரு வாத்தியார்னா வாத்தியார் தான் கல்யாணம் பண்ணிக்கிறாரு, ஒரு ஈபியில் ஒர்க் பண்ணுறோம்னா ஈபியில் ஒர்க் பண்ணுறவங்க தான் கல்யாணம் பண்ணிக்கிறாரு, ஒரு பேங்க் வேலை செய்கிறவங்கன்னா பேங்க் வேலை செய்கிறவங்க தான் திருமணம் பண்ணிக்கிறாங்க. ஆனால் நம்மளுடைய குழந்தைகளுடைய எதிர்காலம் என்ன வருது, ஒரு குறிப்பிட்ட அளவு சம்பாதிச்சா போதும், நம்ம குடும்பத்தை நடந்த அளவுக்கு சம்பாதிச்சா போதும் அப்படின்ட்டு இல்லாமல் ஒரு ஏதோ ஒரு மிஷினை இயந்திர மாரி குழந்தைய படுத்தி போட்டுட்டு அவங்க வேலைக்கு ஓடுறாங்க. பாவம், அந்த குழந்தைய பராமரிப்பு இல்லாமல் கவனிக்க முடியாமல் கிடையாது. காலையில் எழுந்த உடனே 9 மணிக்கு போடுறாங்க சீரியல். இப்போ பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னே அருவா கலக்கிட்டு வேலை செய்கிற ஆயுதம் தான் பொண்ணு வச்சுருப்பாங்க. பிள்ளைங்க படிக்கிற பசங்க நோட்டு புத்தகம் தான் கையில் வச்சுருப்பாங்க. இப்போ பெரும்பாலும் பெண்களே பார்த்தீங்கன்னா கையில் செல்போன் இல்லாமல் எங்கேயும் போக மாட்டாங்க. அது நல்லதாக இருந்தாலும் கெட்டதாக இருந்தாலும் அது ஒரு ஆயுதம் மாரி அவங்க கையில் எடுத்து பயன்படுத்தி இருக்கிறாங்க. அது இல்லாமல் இருக்க முடியாத பொழுது தயவு செஞ்சு இந்த எல்லம்மாள் நினைவு அஞ்சலி மூலமாக உங்களுக்கு பெண்களுக்கு சிரமம் தான் சொல்லிக்கிறேன். இந்த செல்போனை விட்டு கலாசிங்கன்னா அது தேவையில்லாது. போன் எப்போ வருதோ அப்போ மட்டும் அதை அட்டன் பண்ணுங்க.
மற்ற நேரத்தில் ஓரமாக போடுங்கன்னா கையிலே வச்சு நின்றுக்காதீங்க. நீங்க கையில் வச்சிருந்தாலும் குழந்தை என்ன பண்ணுது, சாப்பிடலாம் கூட அதை கொடுக்குறீங்க. அது 24 மணி நேரம் அது என்னென்ன வருது அதே பார்த்து இருக்குது. காலையில் 9 மணிக்கு சீரியல் போடுறாங்க, நாம வரும்போது தான் எடுத்து பார்க்குறோம், நாம பாக்கெட்லாவது போடுறோம், அவங்க கையிலே விடாம வச்சுக்கிறாங்க. அதுதான் ரொம்ப கவலையா இருக்குது. நம்ம சட்டை கட்டும் போது கூட எனக்கு கிடைச்சிருவோம், போன தான் எடுத்து வருவோம், ஆனா கையிலே வச்சுக்கிறாங்க. அது ரொம்ப வருத்தமா இருக்குது. இது எப்படியாப்பட்ட உலகத்தில் வாழ்ந்துருக்கு பாருங்க, நம்ம எப்படியாப்பட்ட சூழ்நிலை தள்ளி வச்சுக்கலாம் பாருங்க. ஒருத்தர் குறைஞ்சது 10,000 ரூபாய் அந்த செல்போன். ஒரு வீட்லயும் எத்தனை உறுப்பினர் இருக்காங்களோ அத்தனை உறுப்பினர் வாங்க வேண்டிய சூழ்நிலையா இருக்குது. ஒரு உறுப்பினர் 250 ரூபாய் கட்ட வேண்டிய சூழ்நிலை இருக்குது. சாப்பாட்டுக்கு அரிசி இருக்குதோ இல்லையோ, வேற வீட்டில் அத்தியாவசியமான பொருள் இருக்குதோ இல்லையோ, செல்போனுக்கு அவசியம் பணம் போட்டாகணும். அந்த மாதிரி சூழ்நிலை உருவாக்கி வச்சுக்கிறான் அந்த அரசாங்கம். அதோட இல்ல, இந்த ரீல்ஸ் போடுறாங்க பாருங்க, நம்மளாம் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை பாதுகாப்பு இல்லைன்னு மேடையில வந்து பேசிட்டு இருக்கிறோம், அரசாங்கத்தை எதிர்த்து இருக்கிறோம், காவல்துறை ஒரு குறை சொல்லி இருக்கிறோம். ஆனா எந்த ஆண்களும் ஒரு சட்டை இல்லாமையோ ஒரு லிங்கி இல்லாமையோ ஒரு ஆஃப் டயரோட ரீல்ஸ் போடுறது கிடையாது. ஆனா பொம்பளைங்க பாத்தீங்கன்னா தயவு செஞ்சு பொம்பளைங்க தப்பா நினைச்சுக்காதீங்க, படு மோசமா போடுறாங்க. ஏன்னா இந்த இளைஞர்கள் வந்து 24 மணி நேரம் காலையில பொழுது வரைஞ்சு 4 மணிக்கு கூட எடுத்து வச்சுக்கிறாங்க செல்போனை. கடைசியில் எத்தனை மணிக்கு தான் தூங்குவான்னு தெரியல, 11 மணி 12 மணிக்கு அவனா தூங்கினா தான் அப்படி செல்போன் கொடுப்பாங்க, அப்படி போய் கிடக்கும். 24 மணி நேரம் சக அதே ஊடுறானுங்க. குடிச்சிட்டு போய் நாள் முழுக்க அந்த சிந்தனை என்னன்னா, யாரு எந்த பொண்ணு போனாலும் பொம்பளைங்க போனாலும் அந்த சீர்கட்ட பசங்க வந்து அந்த சிந்தனையே இருக்கிறதுனாலதான் இந்த மாதிரி தவறுலாம் நடக்குது. தயவு செஞ்சு நான் என்ன சொல்றேன், இந்த சீரியல் பார்க்கறது தயவு செஞ்சு நிராகரிங்க. காலையில் 9 மணிக்கு போறான் சீரியல், நைட்டு 11 மணி வரைக்கும் பாக்குறீங்க, அது நல்லதே இல்லைங்க. சுத்தமா வீட்டை கட்டி வீட்டையும் நாட்டையும் கெடுக்கிறதான் போடுகிறான். பொம்பளைங்களை வந்து வில்லனாகிறான், என்ன பண்றான், கடத்துறான், கொலை பண்றான், என்ன கருத்து சொல்றான், இதெல்லாம் ஒரு ஒழுங்கான கருத்து சொல்றதே கிடையாது. அது ஏன் பாக்குறீங்க? இதை பார்த்துட்டு போய் நடு நேரத்தில் கலப்பரிக்கிறதுல ஆபீஸ்ல அடுத்து சாயந்தரம் வந்தா அந்த சீரியல் இன்னைக்கு என்ன நடக்கும், நாளைக்கு என்ன நடக்கும், இதுவே போதைப் பொருள் மாரி ஆகிட்டான். போதைப் பொருளோட மோசமா பண்ணி விட்டுட்டான். 24 மணி நேரம் அந்த சிந்தனை இருந்தா, இளைஞர்களும் அந்த சிந்தனையில, அதாவது மாணவிகளும் அந்த சிந்தனையில, படிக்கிற வயசு இல்ல. டாஸ்மார்க் ஒன்று விட்டுட்டான். டாஸ்மார்க் ஒன்று விட்டுட்டு கடையை மூடிட்டா வந்து யாரும் குடிக்காதா இருக்க மாட்டாங்க. போதைப் பொருள்ன்றது வந்து கடவுள் எப்போ உற்பத்தி ஆனாலும் அப்பயே இருக்குதுன்றாங்க. போதைப் பொருள் கடவுளே குடிச்சாருன்றாங்க. அப்படி இருக்கும்போது இந்த போதைப் பொருள் வந்து கடை மூடுறதுனால யாரும் குடிக்காம இருக்க மாட்டான். இப்போ ஆதார் கார்டு கொடுத்துருக்கான், சக்கரை அட்டை கொடுத்துருக்கான், அந்த மாதிரி ஆளுக்கு குடிக்காரங்க ஒரு கார்டு ஒன்று கொடுத்துருங்க. 25 வயசுக்கு மேல அவன் குடிக்கட்டும். ஒரு நாளைக்கு ஒரு பாட்டில் தான். கடைக்கு பக்கத்திலே பால் வைங்க. பாட்டில் வாங்கி வெளியே போக கூடாது. உள்ள போய் குடிச்சிட்டு பாட்டில் அங்கேயே போட்டு பிரச்சனை பண்ணாத வெளியே போகணும். வெளியே போய் தகராறு பண்ணா அவனை குடிச்சு உள்ள போடுங்க, அவனுக்கு பனிஷ்மெண்ட் கொடுங்க, தண்டனை கொடுங்க. அதை விட்டுட்டு யார் வேணாலும் குடிக்கலாம், இத்தனை வயசு வேணாலும் குடிக்கலாம், விட்டு கொடுத்தா போதும் பாட்டில் கொடுத்துட்றாங்க. இப்படி சமுதாயத்தை சீரழிக்கிறாங்க. பள்ளிக்கூடம் போன பசங்களை குடிக்கிறாங்க. நான் வரும்போது பார்த்தா வழியில நான் 3 பசங்க குடிச்சுக்கிறாங்க. ஏன்னா இப்ப ஆனமலை முதல்ல கடை மூடிட்டாங்க, கேட்டரமாலையும் கடை மூடிட்டாங்க, காந்தப்படையில் ஒன்று அதுவும் கடை மூடிட்டாங்க. 3 கடையை மூடுறதுனால குளத்தூர் கூட்டத்துக்கு போனாங்க. குளத்தூர் போறாங்க, இல்லைன்னா இந்த பக்கம் வராங்க, தாங்களுக்கு வராங்க. இப்படி வந்து குடிச்சிட்டு வயல் எடுத்து ஜாலியா அங்கங்க ஒரு 1/2 கிலோமீட்டர் ஒரு இடத்துல 1/2 கிலோமீட்டர் ஒரு இடத்துல குடிச்சுக்கிறான். விவசாய வேலையை பொம்பளைங்க நிம்மதியா பார்க்க முடியல, கழனிக்கு போக முடியல. என்ன பிரச்சனை, பெரிய பிரச்சனை பண்றானுங்க பசங்க. குடிச்சிட்டாங்கன்னா அவங்க சவுத்தி பேசுறாங்க. அவங்களோட வாங்கி கொடுத்தோம்னா வீண் சண்டை வம்பு சண்டை தான் வருது. ஏன்னா வீட்டுல பெத்தவங்க வந்து பசங்களை திட்டம் பண்ணி வளர்க்கறதே கிடையாது. எது எங்க போகுதோ எது வருதோ அவங்க போல அந்த வேலைக்கு எங்கன்னா ஓடி போடுறாங்க, இது என்ன போகுதுங்க, சாயந்தரம் வீட்டுக்கு வந்தா கூட கேட்கல, எதுவுமே கண்ட்ரோல் பண்ண மாட்டாங்க. அவ்வளவு ஒரு மோசமான நிலையா போச்சு. அவங்களுக்கு வேண்டியது டிவி சீரியல் மட்டும் இருந்தா போதும், கையில செல்போன் இருந்தா போதும். இப்படிதான் பிள்ளைகள் வளர்க்குறாங்க. கல்வியை வந்து மனாவதே காலேஜ் கட்டிட்டாங்க, கல்வியில உயர்ந்த நாடு தமிழ்நாடுன்றாங்க, இதெல்லாம் சொல்லிடுறாங்க. லட்சக்கணக்கில் வாத்தியாருக்கு வந்து சம்பளத்தை கொடுக்குறாங்க. கடைசியில் பாத்தீங்கன்னா வாத்தியார்கிட்ட கம்ப பிடிக்கிறாங்க. ஆசிரியர் எப்படி பாடம் சொல்லி கொடுப்பாரு சொல்லுங்க பார்க்கலாம். வீட்டில் ஒண்ணு அம்மா அப்பா திட்டு இருக்கணும், இல்ல ஆசிரியர் திட்டு இருக்கணும். அவ்வளவு சம்பளத்தை கொடுத்து போதுமான சம்பளத்தை கொடுத்து அவனை அடிக்கக்கூடாதுன்னு ஒரு சட்டம் போடுறாங்க. அப்ப எப்படி அந்த ஆசிரியர் வந்து எப்படி சொல்லி கொடுப்பாரு? 4 மாணவர் சேர்ந்து ஆசிரியர் அடிக்கிறான். அப்படிப்பட்ட சூழ்நிலை உருவாகிருக்குது. நாங்கெல்லாம் படிக்கும் போது பாத்தீங்கன்னா 1975 1வது அப்பெல்லாம் பாத்தீங்கன்னாக்கா நாங்க பள்ளிக்கூடம் போகலாம் ஊடு ஊடா தேடிட்டு வந்து எங்களுக்கு பிடிச்சமாக 2 பசங்க பிடிச்சி போய் என்ன பத்தவங்க சொல்லுவாங்க, இவனை கண்ணை 2 விட்டுட்டு தோழலாம் உரிங்க சார், இவனை படிக்க மாட்டான்னு சொல்லுவாங்க. ஆனா இப்போ வாத்தியருக்கு எந்த வேலையில பயப்படுறாரு வாத்தியர். பசங்க வந்து பிளாக்மெயில் பண்றாங்க, 4 பேரை மடைக்குன்னு. அவர் என்ன பண்ணுவாரு, இந்த சட்டத்திட்டங்கள்லாம் கொஞ்சம் கூட சரி கிடையாது, அழிவை நோக்கி போயிட்டு ஒன்றும். இந்த ரீல்ஸ் போடுறாங்க, இந்த இன்டர்நெட்ல எல்லாமே அசிங்கமான படம்லாம் வருது. ஏன் இதை வந்து அரசாங்கம் வந்து கண்டுக்க கூடாதா, இதை கண்டிக்க கூடாதா? அப்படிப்பட்ட படங்கள்லாம் வந்து போறதுக்கு எப்படி பரிசீலனை கொடுக்குறாங்க? இது எல்லாருமே பார்த்துட்டு தான் இருக்கிறாங்க.
அதனால தயவு செஞ்சு இப்போ வந்து நாங்கள் வந்து மேடைக்கு முழங்கிட்டு இருக்கிறோம். என்ன சொல்றோம்? திராவிட இயக்கம் வந்து சிறந்த ஆட்சி பண்ணுது, மக்கள்லாம் வந்து திராவிட இயக்கம் தான் ஆதரிக்கணும், ஓட்டு போடுங்க, திமுக கூட்டணிக்கு ஓட்டு போடுங்க, திமுக ஓட்டு போடுங்கன்னு தமிழ்நாடு பூரா துண்டறிக்கை போட்டு தெரு வீதியில் மேடை பேச்சு நடத்தி பிரச்சாரம் பண்ணி அவ்வளோ கஷ்டப்பட்டாங்க நம்ம தோழர்கள்லாம். கடைசியில் பார்த்தீங்கன்னா திமுகவும் இல்லை அதிமுகவும் இல்லை, யாரும் பிரச்சாரம் பண்ணாத ஒரு கேடு கட்ட சினிமா நடிகனுக்கு போய் ஓட்ட போட்டுக்கிறாங்க. என்ன கணக்கில் போடுறாங்கன்னு உண்மையே புரியல. நான் தோழர்கிட்ட சொல்றேன், தயவு செஞ்சு விட்டுருங்க, யாரும் திருந்த மாட்டாங்க. நம்ம சொல்லிதான் யாரும் திருந்த மாட்டாங்க போகுது. இவ்வளவு ஒரு அழிவு பாதையில் போயிருது நாடு. நம்ம போய் மேடைக்கு மேலே போய் இதெல்லாம் சொல்லி எப்போ திருந்த போறாங்க அப்படின்னு நான் பேசுறேன் தோழர் கூட. ஏன்னா அவ்வளவு ஒரு ஆத்திரம் வருது. கொஞ்சம் கூட படிப்பறிவு இல்லாம ஓட்டு போட்டுருக்காங்களா என்னன்னு தெரியல. அவனுக்கு ஓட்டு போட்டாக்க ஒரு நடிகன் கைய கால கூட கவுரு கட்டி ஆட்டினா தான் அவன் நடிக்கிறான். அப்படிப்பட்ட நடிகன் நாட்டுக்கு வந்து என்ன செய்வான், அவனுக்கு என்ன தெரியும், மக்களுடைய கஷ்டம் என்ன தெரியும், அன்றாட பிழைப்புக்கு அவங்க என்ன அல்லாத தெரியுமா? அப்படிலாம் சிந்தனை பண்ணாத ஏதோ ஒரு ரீல்ஸ் போட்டு தினமும் ஒரு கவர்ச்சியான காட்சிகள்லாம் காட்டி 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 ஈஸியா ஓட்டு வாங்கிட்டான். அதான் ஒரு கதை அந்த காலத்தில் சொல்லுவாங்க, திருவிளையாடல்ல மாம்பழத்துக்கு போட்டி போடுவாங்க ரெண்டு பேரும். விநாயகர் என்ன பண்ணுவாரு, ஈஸியா வந்து இந்த உலகத்தை யார் சுற்றுறாங்களோ அவங்களுக்கு அந்த பழம் சொல்லுவாங்க. விநாயகர் என்ன பண்ணுவாரு, அப்பா அம்மா முருகன் என்ன பண்ணுவாரு, மயில் ஏறி உலகத்தை சுற்றி வருவாரு. கட்சியில் அவருக்கு பழம் கிடைக்கல, விநாயகர் தந்திரமா சுத்தினா இருப்பாருங்க, அப்பா அம்மா அவருக்கு பழம் கிடைச்சிச்சு. அந்த மாதிரி தமிழ்நாடு முழுக்க பிரச்சாரம் பண்ணி நமக்கு வந்து மக்கள் வந்து நம்மளுடைய கருத்தை ஏற்றுக்காம விஜய்க்கு ஓட்டு போட்டுருக்காங்க. இது வந்து தாய் தகப்பன் ஏதோ சுத்திட்டு பழமான கதையா போச்சு. 4 ரீல்ஸ் போட்டு ஒரு இடத்துல உட்காந்துக்கிட்டு அழகா வந்து முதலமைச்சர் ஆயிட்டாரு. ஒண்ணுமே புரியல, மண்டை பிச்சுக்கிறாங்க. எதை என்ன பண்றது, எப்படி வழி நடத்துறது தெரியாத நீங்க விவசாயிகள் எல்லாம் நடுத்தர போராட்டம் பண்ணி வச்சுக்கிறாரு. இதெல்லாம் வந்து யாராலனா நம்ம வீட்டு பிள்ளைகளை அரசியல் தெரியாம கல்வி அறிவு இல்லாம ஒரு பொறுப்புள்ள பிள்ளைய வளர்க்காததுனால தாய்மார்கள், அதாவது நம்ம நாட்டை வந்து தாய்நாடுன்னு தான் சொல்றாங்க, தகப்ப நாடுன்னு சொல்றது கிடையாது யாரும். அந்த மாதிரி ஒரு வீட்டுக்கும் தாய், ஒரு நாட்டுக்கும் தாய், இப்படி தாய் தான் முக்கியமானவங்க. அந்த வகையில நம்ம எல்லம்மாள் வந்து அவருடைய பிள்ளைகளை சமுதாயத்துக்கு அர்ப்பணித்ததன் மூலம் அவர்கள் மூலமாக நம்மளையும் சமுதாயத்திற்கு ஈர்த்து பணி செய்ய விட்ட அந்த தாயாருக்கு நம்ம மேலும் வந்து நம்மளுடைய செவனக்கத்தை தெரிந்து கொண்டு வாய்ப்படத்துக்கு விடைகூறி நன்றி பெறுகிறேன். வணக்கம். செயலாளர் வழக்கறிஞர் தோழர் நாகராசன் அவர்களை நினைவேந்தல் உரையாற்ற அழைக்கிறேன். இறப்பு என்கிற ஒரு சம்பவத்தை எல்லோரும் சந்தித்தே ஆக வேண்டும் என்கிற அந்த தத்துவத்தை, ஒரு இயல்பை தோழர் புரிந்தவர், அறிந்தவர், அறிவியல் பூர்வமான சிந்தனை கொண்டவர், கம்யூனிஸ்ட் சித்தாந்தத்தை உள்வாங்கியவர், தன்னை புரட்சிகர இளைஞர் முன்னணியில் அர்ப்பணித்து இந்த ஒடுக்கப்பட்ட மக்களுக்காகவும் விளிம்பு நிலை மக்களுக்காகவும் அனைத்து மக்களுக்காகவும் போராடி கொண்டிருக்கக்கூடிய ஒரு போராளியாக இருக்கக்கூடிய காரணத்தினால் அவருக்கு நாம் ஆறுதல் கூற தேவையில்லை. ஆனால் அவர்கள் குடும்பத்தாருக்கு, பேர குழந்தைகளுக்கு, உறவினர்களுக்கு ஆறுதல் சொல்ல வேண்டும். அவர்களுக்கும் இந்த அறிவியலை சொல்ல வேண்டும். எல்லா குடும்பங்களிலும் இறப்பு இருக்கிறது, எல்லா குடும்பங்களிலும் நாம் அதை சந்தித்தே ஆக வேண்டும் என்கிற ஒரு நிலை இருக்கிறது. ஆக இதையெல்லாம் நாம் பொறுத்தருள வேண்டும் என்பதை உணர்ந்து ஒரு செய்தியை மட்டும் நேரத்திலே சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். எல்லோரும் இயல்பாக பிறந்து வாழ்ந்து இறந்து விடுகிறார்கள். சிலர் உயிரோடு இருக்கும் போதே வாழாமலே அவர் அதாவது வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். அவர்கள் அந்த வாழ்க்கை என்பது ஒரு இயல்பான வாழ்க்கை, அவ்வளவுதான். ஆனால் அன்னை எல்லம்மாள் அவருடைய வாழ்வு அப்படி அல்ல. அவர் வாழ்கிற போதே உண்மையாகவே வாழ்ந்து இறந்திருக்கிறார். எப்படி என்று சொன்னால், தோழர் வெற்றி செல்வன் அவர்களை நமக்கு அளித்து, இந்த சமூகத்திற்கு அளித்து, இன்றைக்கு அரசு எந்த தவறை செய்தாலும் உடனடியாக ஒரு துண்டறிக்கையை போட்டு
கண்டிக்கக்கூடிய ஒரு ஆற்றல் அவருக்கு இருக்கிறது. சாதியின் அடிப்படையில் ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக மட்டுமே பேசிக் கொண்டிருந்த நாங்கள் எல்லாம் அனைத்து மக்களுக்காகவும் இன்றைக்கு முயலிக் கொண்டிருக்கிறோம், பேசிக் கொண்டிருக்கிறோம், போராடி கொண்டிருக்கிறோம், அவர்களின் குரலாக ஒலித்துக் கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் கம்யூனிஸ்ட் தோழர்களின் அர்ப்பணிப்பும் அவருடைய போராட்ட குணமும் மார்க்ஸ், ஏங்கல்ஸ், ஸ்டாலின் உள்ளிட்ட கம்யூனிஸ்ட் தலைவர்களுடைய சித்தாந்தங்களை எல்லாம் நாம் படிக்கிற போது, அதை ஏற்றுக்கொண்டு நடக்கக்கூடிய தலைவர்களோடு பழகுகிற போது இன்றைக்கு அனைத்து மக்களுக்காகவும் பேச வேண்டும், போராட வேண்டும் என்கிற உணர்வு என்பது தோழர் வெற்றி செல்வன் அவர்களை போன்றவர்கள், அன்பு மரியாதைக்குரிய மூத்தவர் அண்ணன் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் பொறுப்பாளராக இருக்கக்கூடிய அண்ணன் தங்கராஜ் அவர்களை போன்றவர்கள், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாவட்ட செயலாளர் தோழர் பா செல்வன் உள்ளிட்ட தோழர்களோடு நாங்கள் நெருங்கி பழகுகிற போது எங்களுக்கு பொது சமூகத்திற்கு போராட வேண்டும், அனைத்து மக்களும் நமக்கான மக்கள், அனைத்து மக்களின் துயரங்களும் நமக்கான துயரங்கள், அவர்களுக்காக பேச வேண்டும் என்பதுதான் ஒரு பொது உடைமை. ஒரு சமூகத்திற்காக மட்டும் அல்லாமல் அனைத்து சமூகத்திற்கும் பேச வேண்டும் என்பதுதான் நாம் அவர்களிடம் கற்றுக்கொண்டது. ஆகவே தோழர் வெற்றி செல்வன் அவர்களை இந்த சமூகத்திற்கு, ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு, விளிம்பு நிலை மக்களுக்கு, வாய் உயர்ந்து கிடக்கிற மக்களுக்காக போராட நமக்கு அளித்து சென்ற அம்மா எல்லம்மாள் அவர்களுக்கு நேரத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் செம்மாந்த வீர வணக்கத்தை செலுத்தி நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். கட் பண்ணிட்டு அவர் பேசும்போது ஆன் பண்ண தயார் பண்ணி எல்லம்மாள் அவர்கள் சில நாள் உடல்நலம் இல்லாமல் இயற்கை எய்தினார். அவருடைய பிரிவால் வாடும் அவருடைய ஒப்பற்ற மகன்கள் உயர்திரு ஜெயவேலு மற்றும் இளைய மகன் உயர்திரு வெற்றி செல்வன், கீபோர்டு இசைக்கலைஞர், நம்முடைய ஸ்ரீ சேஷாதிரி இசைப்பயிற்சி பள்ளியிலே கீபோர்டு பயின்று கொண்டிருக்கிறார். அப்படிப்பட்ட கீபோர்டு இசைக்கலைஞர், பாடகர் மற்றும் புரட்சிகர இளைஞர் முன்னணி இந்த இயக்கத்திலே மிக பெரும் தொண்டாற்றி கொண்டிருக்கிறார். பல சமுதாய பாடல்களை ஏற்றி மக்களுக்கு சமுதாய கருத்துக்களை பரப்பி இந்த சமுதாயத்திலே நடக்கின்ற மனமாயை மூடி அறிவே கலங்கி மனமும் மயங்கி எழுவாய், இனமோடிருந்து அவதி குலைந்து யமதூதர் ஓடி வரும் மனவேகமாக அருணாசலீசர் வர வேண்டும் என்ற நடுகே. சுற்றுனை வேதியன் ஜோதி வானவன் பொற்றுனை திருந்தடி பொருந்த கைதொழ கற்றுனை பூட்டியோர் கடலில் பாச்சின் நற்றுணை ஆவது நாதன் நாம் நம சிவாயவே. முக்தி நெறி அறியாத மூர்க்கரோடு முயல்வேனை பக்தி நெறி அறிவித்து பழவினைகள் பாரும் வண்ணம் சித்தமலம் அறிவித்து சிவமாக்கி இணையாண்ட அத்தன கருளியவார் ஆர்வர் அச்சோவே. சோதியே சுடரே சூழொளி விளக்கே சுரிகுழல் பனை மூலை மடந்தை பாதியே பரனே பால்கொள் வெண்ணீற்றாய் பங்கைய தயனுமால் அறியாய் நீதியா செல்வ திருப்பெரும் துறையில் செழுமலர் குருந்தமே வியசீர் அறுத்தனே அடியே ஆதரித்தழைத்தால் அதருளாயே.
வேண்டேன் தருவதோ எமக்கு உன் பாதம் சர்வ ஜீவதயாபரணே குருபதேசம் நீர் தந்து குடிகொண்டுளத்தில் இருப்போனே இரவும் பகலும் உனை தொழுவேன் ஈசா உந்தன் அடைக்கலங்கான் பேயாயங்கள் பெருமானே பித்தா என்னை ஆலாயோ தென்னாடுடைய சிவனையே போற்றி நாட்டவர்க்கு போற்றி ஏகம்பத்திரியாய் போற்றி பாகம் வென்றாய் போற்றி கனகத்திரல் கொண்டே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி. இது